இந்த ஊர் உலகம் நம்மள என்ன சொல்லும்? இந்த ஒரு வரி எத்தனை பேரோட கனவுகளை நினைவாக்காம வச்சிருக்கு தெரியுமா? இந்த ஒரு பயம் தான் சாதிக்காமலே பல பேரை வயசாக்குது. நமக்கு ஒரு புது ட்ரெஸ் போட ஆசை இருக்கும். ஆனா ஊர் என்ன சொல்லும்னு யோசிப்போம். ஒரு வேலையை விட்டுட்டு பிடிச்ச தொழிலை செய்ய நினைப்போம். அதுக்கும் ஊர் என்ன சொல்லும்னு யோசிப்போம். இதுவும் ஒரு வகையான பயம்தான். ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லட்டுமா? அந்த ஊர் மக்கள் இப்போ உங்க பக்கத்துல இல்ல. அது உங்க தலைக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போறது மத்தவங்களுக்காக வாழ்றதை நிறுத்திட்டு நமக்காக வாழ ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்கள் சர்வமேன் சேனல். முதல்ல ஏன் இந்த பயம் நமக்கு வருது? உண்மையை சொல்லணும்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சா உயிருக்கு ஆபத்து வரும்னு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் இன்னைக்கும் நம்ம மரபணுவுல இருக்கு. அதனாலேயே மனிதர்கள் நாம கூடி வாழ்றோம். ஆனா இப்போ நடக்கிற உண்மை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை நாம பிடிக்காம மத்தவங்க கையில கொடுத்துடுறோம். இதுதான் பெரிய தப்பே. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களை பத்தி அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. இதுக்காக அவங்களுக்கு பயந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யாம இருக்கிறது உங்க தப்பு தானே? இப்போ நேர்மையா சொல்லுங்க. இந்த பயத்தினாலேயே நீங்க எந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன கதை மூலமா ஒரு உதாரணம் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த கதை முடிஞ்சதும் ஊர் நம்மளை என்ன சொல்லுங்கிற பயம் இனிமே உங்களுக்கு வராது. இந்த கதையில ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு கழுதை. அப்பா மகன் 2 பேரும் கழுதை மேல ஏறி போறாங்க. உடனே அங்க இருந்த ஊர் மக்கள், என்ன மனுஷங்க இவங்க, பாவம் அந்த கழுதை அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லுறாங்க. சரின்னு இப்போ அப்பா மட்டும் கழுதை மேல ஏறிக்கிட்டாரு. மகன் நடந்து வரான். உடனே அந்த ஊர் மக்கள், இந்த பெரிய மனுஷனை பாரு, பையனை நடக்க விடுறான்னு ஊர் சொல்லுது. அவங்க அப்பா என்னடா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சரின்னு இப்போ பையன் மட்டும் கழுதை மேல ஏறி போறான். அவங்க அப்பா நடந்து வராரு. உடனே ஊர் மக்கள், அந்த பையனுக்கு மரியாதையே தெரியல, அப்பாவை நடக்க விட்டு இவன் கழுதை மேல ஏறி வரான் பாரு அப்படின்னு ஊர் சொல்லுது. சரின்னு இப்போ 2 பேரும் நடந்து போறாங்க. உடனே ஊர் மக்கள், அந்த 2 முட்டாள்களை பாரு, கழுதை இருந்தும் நடந்து போறாங்கன்னு ஊர் சொல்லுது. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க என்ன செஞ்சாலும் இந்த உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க பேச்சை நிறுத்த முடியாது. ஆனா அவங்களோட பேச்சை நீங்க காதுல வாங்குறத நிறுத்த முடியும். நாம நினைப்போம் எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனையோட பிஸியா இருப்பாங்க. இப்போ ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லட்டுமா? உங்க மேல யாருக்கும் அவ்வளவு அக்கறை இருக்காது. இதை கேட்டோடனே கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. சரி, ஊர் உங்களை பத்தி பேசிடுச்சுன்னு வைப்போம். என்ன ஆயிரப்போகுது? அதிகபட்சம் ஒரு வாரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு புது விஷயம் கிடைச்சதும் உங்க பேரை கூட மறந்துடுவாங்க. இதற்காக உங்க 50 வருஷ வாழ்க்கைய அடகு வைக்கலாமா? உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, உங்க இறுதி நாட்கள்ல நீங்க வருத்தப்பட போவது என்னன்னு தெரியுமா? நான் ஏன் மத்தவங்களுக்காக வாழ்ந்தேன்னு தான் இருக்குமே தவிர ஊர் என்ன சொன்னது அப்படின்னு இருக்காது. சிங்கம் காட்டுல நடக்கும்போது நாய் குறைக்கும். அதுக்காக சிங்கம் திருப்பி நாயை பார்த்து குறைக்குமா? நிச்சயமா கிடையாது. சிங்கம் தன் பாதையை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் ஒரு சிங்கம் தான். உங்க இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஊர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி நீங்க சாதிக்கும் போது தான் அதே ஊர் உங்களுக்கு கைத்தட்டும். இந்த காணொளி உங்க சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஊர் என்ன சொல்லும்னு பயந்து நீங்க இழந்த விஷயம் என்ன? அதை தைரியமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த பயம் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வமேன் சேனல். நன்றி, வணக்கம்.